வணக்கம். நான் உங்கள் குளித்தலை கும்மாச்சி. சமையல் 2. ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை 4 போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கணும் நைஸாக. அதையும் போட்டு நல்லா வதக்கி தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 4-5 தக்காளி போடலாம். போட்டு அதையும் நல்லா நறுக்கி அதையும் போட்டுக்கணும். ஒரு 10-15 பல் பூண்டு நல்லா இடித்து தட்டி அதுலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு திரும்ப நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா திரும்ப வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கு பிறகு கருவாடை ஒரு 4-5 ட்ரிப்பு நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி கிரேவி மாரி கொஞ்சம் வரும். வந்தோன்னே கருவாடை போடுங்க. போட்டு கொஞ்சம் நல்லா மூடி வைங்க. மூடி வச்சதுக்கு பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். வரையில் மல்லித்தழையை போட்டு இறக்கி வைங்க. சூப்பராக இருக்கும் கருவாட்டு தொக்கு. இதுக்கு எந்த கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.